ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியனாட்டோட தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் யூடியூப் நம்ம சேனலில் எல்லாரும் கொண்டு போயிருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோக்குள்ள போங்க. டெல்லியில் நடந்த அந்த நிர்பயா இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பாய் ஃப்ரெண்ட் கூட பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண ஒரு பொண்ணு கேங் ரேப் பண்ண ஒரு இது கண்டினியூஸா இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. பொண்ணா பிறந்துட்டல, இனி தினம் தினம் யுத்தம் தான். பெண்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று பெண்கள் உணர்கிறார்கள். ஆனா இவங்கள மாதிரி ஆளுங்க கண்ணுக்கு இன்னும் பெண்கள் ஒரு பொருள் மாதிரி தான் தெரியுறாங்க. இவங்கள மாதிரி வெல் ட்ரெஸ் வெல் எடுக்கிற பசங்க இன்னைக்கும் ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தோட தான் சுத்துறாங்க. இந்த நிர்பயா இன்சிடென்ட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி? ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல வெளியே விடுவாங்க. ஆனா இப்போ வெளியே விடணும்னாலே ஒரு பயம் வருது. அந்த வேலையெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, ஊர் வந்து சேரு. இந்த மாதிரி நடந்துருது. இனிமேல் நீ 6 மணிக்குள்ள என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும். 6 மணிக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணிடணும். பொண்ணுங்க லேட்டா வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஊர்ல கடிகாரம் முழுதான் ஒரு பொண்ணோட கேரக்டர் முடிவு பண்ணுது. அண்ட் அப்பா இதுக்கும் போலீஸ் ஆஃபீஸர். இது வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கர்ஃபியூ அது எதுவுமே இருந்தது கிடையாது. பட் ஃபோன் பண்ணி 6 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடணும். எனக்குமே கொஞ்சம் மனசுலாம் சரியில்லதான். எங்க அம்மா யூஸ்வலி என் மேல ரொம்ப கான்பிடன்ஸா தான் இருப்பாங்க. நான் எங்க வெளில போனாலும் தைரியமா என்ன வெளியில விடுவாங்க. அந்த விஷயம் பார்த்து அவங்க என் மேல இருக்க கான்பிடன்ஸ் அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. ஆண்களை பார்த்தாலே எங்களுக்கு ஏற்பட்டு ஒரு வெறுப்பு, ஆதங்க. ஏதாச்சும் பண்ணணும், விட்டாங்கன்னா நாங்க போய் அடிச்சிருவோம். என் பொண்ணு மேல கை வச்ச உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுவேன். இந்த காலத்துல பொட்ட பிள்ளைங்களை வளர்க்கறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உடனே யாராவது பையன் பிடிச்சு கையில கொடுத்துடணும். நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் நடந்து என் கௌரவம் போயிருச்சுன்னா உங்க கவர்மெண்ட் என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க. பட் இவ்ளோ வல்கரா இருப்பாங்களா, இவ்ளோ அரகண்டா பிஹேவ் பண்ணுவாங்களான்னு அப்பதான் அப்படி ஒரு ஜென்ஸ் இருக்காங்களான்னு தோணுச்சு. The victim was brutally raped again and again for the past 3 days. கூட இருக்க பசங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தவங்க மேல இருந்த நம்பிக்கை கூட குறைஞ்சிச்சு சார். ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. சரியான பார்வையில தான் பாக்குறாங்களா, இல்ல இவனுக்கும் இந்த மாதிரி பின்னாடி எண்ணங்கள் வருமா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு நம்மளுக்குள்ளே. மனுஷங்க மனசுல தப்பு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அது கேள்விப்பட்டோனே ஃபர்ஸ்ட் ஃபீலிங் எனக்கு வந்தது, I just felt like cutting off his masculinity. உயிர் இருக்கும் போதே அறுத்தெடுக்கப்பட்டது. நம்ம ஊர்ல எந்தெந்த இடமெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னோட ஃப்ரெண்டு ட்ரிபிள் கேணி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திருவான்மியூர் ஸ்டேஷன் இறங்கிட்டாங்க. ஹலோ மேடம், இறங்காதீங்க, ட்ரெயின் போகுது. ஹலோ. அங்க வந்துட்டு இருக்கும்போது 2 பசங்க அவங்க பின்னாடி கத்திய வச்சுட்டு, நீ சத்தம் போடாத, நாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு விட்டுருவோம். என்ன பண்றீங்க? பாதி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அங்க சவுண்ட் போட்டனே அங்க இருக்கு. அங்க கொஞ்சம் பேர் ஓடி வந்தேன்னு கடைசியில இப்ப அந்த பொண்ணு சென்னையில கிடையாது. அவங்களுடைய ஜாப் ரிசைன் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சில சமயம் பைத்தியம் பிடிக்காம போகணும்னா இருக்கிற இடத்துல இருந்து எங்கேயாவது போயிடணும். நாங்க இன்ன வரைக்கும் நான் இப்போ அந்த ஸ்டேஷன்ல நாங்க ட்ரெயினே போக மாட்டோம் சார், பஸ் தான் சார். ரொம்ப அமைதியாயிட்டேன், ரொம்ப துருதுருன்னு இருப்பேன். இப்பெல்லாம் யார்கிட்டயும் பேசுறதே கிடையாது. வாழ்க்கை ஒரு மாதிரி வெறுத்து போன மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம் டைம்ல ஹாஸ்டல் கிடையாது. ராமேஸ்வரம் டு டுட்டுக்குரேன் நைட் 3 o'clock டிராவல் பண்ணும்போது எங்களுக்கு பஸ்ல சேஃபே கிடையாது. இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒருத்தர் என்கிட்ட அடி வாங்கினாரு பஸ்லயே. அந்த தாத்தா ஆமா தாத்தா தான். ஐயோ, ஆக்சுவலா நான் வீட்ல இருந்து ஒத்தால தான் போவேன், எக்ஸாம் போவேன். பஸ் பின்னாடி சீட்ல உட்காந்து கை விடுறது. தாத்தாங்க தாங்க நம்பவே முடியல. நம்ம யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் கூட தங்க பசங்க, அவங்களாம் கூட நம்பிடலாம். தாத்தாங்களா, ஐயோ கடவுளே. பக்கத்துல இன்ஃபார்ம் பண்ணா கூட எங்களுக்கு சேஃப் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சேஃபே கிடையாது பஸ்ல. நைட் டைம் சப்வேல ரோட் கிராஸ் பண்ணதுக்கு பதிலா சப்வேல போறோம்ல, அப்ப லைட்ஸ் இருக்க மாட்டேங்குது. எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பகுதிகளாக நீங்கள் கவனித்தவரை இருக்கிறதுனா? போலீஸ் ஸ்டேஷன். ஓகே. இந்த நாட்டுல பெண்கள் திருடர்களுக்கு பயப்படுறதை விட, அயோக்கியர்களுக்கு பயப்படுறதை விட, போலீஸ்காரங்களுக்கு பயப்படுற நிலைமையை உருவாக்குறவங்க உண்மையான போலீஸ்காரங்களாய் ஒரு ஆனர். அப்புறம் அவரவர் வீடே அன்சேஃப்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போறது நிறுத்தின, விளையாடுறதையும் நிறுத்தின, வீட்டுல இருக்க கூட பயமா இருக்குப்பா. இந்த ஆண்களினுடைய மனம் பொதுவா அன்சேஃபா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கீங்க. பார்ட்டிக்கு போறது, முகம் தெரியாதவன் கூப்பிட்டா ரெசார்ட்டுக்கு கிளம்பி போறது, இதெல்லாம் இந்த மாதிரி பொண்ணுங்க தான் பண்ணுவாங்க.
நல்ல குடும்பத்து பொண்ணுங்க பண்ண மாட்டாங்க. 10 மணிக்கு மேல காஷியஸா இருக்கணும். 11 மணிக்கு மேல அந்த இடத்துல இல்லாம இருக்கிறது நல்லது. ஆனா அந்த சமூகமா அதே மாதிரி ஆண்களை கேட்குறோமா, ஏன்டா குடிக்கிற, ஏன்டா ஆடுற, பிறகு இருட்டுல நீ எதுக்கு அங்க போனன்னு கேட்குறீங்களே, இருட்டுல ஏன்டா நீ அங்க போற, அந்த 3 பசங்களை யாருமே கேட்க மாட்டீங்களா? அதே இடத்துல வந்து உன்னுடைய தங்கச்சி இருந்தா, உங்க அம்மா இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? முக்கியமாக பணியிடங்கள் நினைக்கிறேன். அது வந்து அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கட்டட வேலைக்கு போற ஒரு சித்தாளாக இருந்தாலும் சரி, பணியிடங்கள்ல வந்து நிச்சயமா பாதுகாப்பு இல்ல. பப்ளிக் டாய்லெட்ஸ் விமனுக்கெல்லாம் அங்கெல்லாம் போகவே முடியல. ரொம்ப அதிகமா சொல்றாங்களோ அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். பட் தி ரியாலிட்டி இஸ் திஸ். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு பெண் பதட்டத்தோடு தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள். அது ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கை எங்களோட தில்லி. ஏன் இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நெட் பார்த்து உங்களோட கேரக்டரே மாறுது. எங்க சந்தோஷத்து பாரு. கேமரா பார்த்து கத்துமா, அப்பதான் மூடு வரும். ஓகே சொல்லிருந்தா தொட்டு கூட மாட்டோம். தண்டனைகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அவங்களுக்கு. ஆனா அந்த பொண்ணு நொந்து செத்தே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா மீதி பேர் பயப்படுவாங்க அடுத்த வாட்டி அதை செய்யறது. அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குறோம் சார். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஐ டோன்ட் திங்க் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, லிமிட்டடா ட்ரெஸ் போடணும், அது ஒரு விஷயம் இருக்குதா. ஒரு எக்ஸிபிஷன், அதுல ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்ட பெண்கள் போட்டிருந்த ட்ரெஸ் வச்சிருக்காங்க. அதுல ஸ்கூல் யூனிஃபார்ம், போலீஸ் ட்ரெஸ், முழுசா மூடி இருந்த பர்தா, பெரும்பாலும் உங்க கணக்குப்படி நல்ல ட்ரெஸ். 3 வயசு பொண்ணுங்களா ரேப் பண்றாங்க. அது அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, அது என்ன பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது ரேப் பண்றதுக்கு. அது ஒரு கை குழந்தை சாகும் போது வெறும் பேம்பர்ஸ் மட்டும் தான் மேடம் போட்டிருந்ததா. ஆப்வியஸ்லி லைக் பாய்ஸோட மைண்ட் செட்ல தான் இது ஃபுல்லா டிபெண்டண்டா இருக்கு. நான் சொல்றேன், ரசிச்சு பாக்குற என்ன மூட் ஆகுதா? கல்ச்சர்ல ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு எதிராக நடக்குதுன்னா அந்த பொண்ணு அந்த டைம்ல அங்க போனா, அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா ஷி டிசர்வ்ஸ் இட்ங்கிற மாதிரி அதை கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இப்படிதான் நடக்கும். சோ அது வந்துட்டு என்னமோ அந்த தட் பாய் வந்துட்டு அவளை ரேப் பண்ணது ஃபார் ஹர் ஓன் குட்ங்கிற மாதிரி ஒரு கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ். அது மீரா போறானா அவ அந்த மாதிரி கேரக்டர். உங்களுக்கு என்ன ஃபமிதா? என்ன அந்த மாதிரி கேரக்டர், என்ன சொல்ல வரீங்க? பொண்ணு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தனால தான் அவளுக்கு ஆச்சுன்னு சொல்லுவாங்களே ஒழிய அந்த பாயோட தாட் ப்ராசஸ்னால அது ஆச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. உன்ன மாதிரி பசங்களாம் அப்படி நடந்துக்கிறது உங்களோட பேரப்புரிமைன்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. கல்ச்சரலி they can get away with it. கல்ச்சரலி அவங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸும் குறையாது. I understand. நான் என்னப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நம்ம ட்ரெடிஷனை தானே ஃபாலோ பண்றேன். பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அவங்களோட ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா சாவனிசம் தான் சார். வந்து அவங்களால என்ன பண்ணிட முடியும், மிஞ்சி போனா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவங்க. அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு. உன்னை வச்சு செய்ய போறேன் பாப்பா. இஃப் ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்னாக்கா நான் யாரையாவது எனக்கு கீழே இருக்கவங்களை அடிக்கணும்னு நினைப்பேன். மென்னுக்கு கீழே விமன் இருக்கான், விமன் அடிக்கிறாங்க சார். வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள. ஐயோ பர்டிகுலர் குற்றவாளி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை செஞ்சிருந்திருக்கலாம் இந்த, ஆனா அது எல்லாமே வெளியில வரல. அப்ப இதற்கு முன்னாடியே வேற தான் நடந்துருச்சாங்க. அதுக்கான ஒரு துணிச்சல் அவருக்கு வந்து இருந்திருக்கு. ஏன் வெளியில வரலன்னா நம்ம சம்பந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு காரணம் பத்திரிக்கையில, கோர்ட்ல, ஆஸ்பத்திரியில அந்த அநியாயத்தை வர்ணிச்சு அவளை தினம் கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு காரணம் போலீஸ் கிட்ட போற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அவ்வளவு போயிட்டால நீ. பக்கத்து வீட்டுல தப்பா நினைச்சிடுவாங்க, வீட்டுல சொன்னா நம்மள வெளியில விட மாட்டாங்க அப்படின்னு பெண்களுக்கு இருக்கிற ஒரு பயம். சொன்ன பாவத்துக்காக என்ன கேள்வி கேட்டீங்க? பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு தைரியம் வருது. முதல் தப்பு பண்ணும் போதே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா, அதுக்கு எதிரா நம்ம கொஞ்சம் தைரியமா முன்னெடுத்து போயிருந்தா சில தவறுகள் பெருசா நடக்கிறதுல இருந்து தப்பிச்சிருந்திருக்கு. இதை நீங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சிருந்தீங்கன்னா இவனை நாயை அடிக்க போறேன். ஓகே, பெண்கள் சமூகத்திற்கு பயந்து இதை வெளியில சொல்லாம இருக்கிறதும் கூட அவங்களுக்கு எதிரான வயலன்ஸ் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பாக்குறீங்க. சார் எஸ் சார், உயிரை வாங்குறீங்க, அசிங்கமா இருக்கு சார், போலாம் சார். ஒரு சாதியை சார்ந்த அல்லது ஒரு இனத்தை சார்ந்த ஒரு மனிதன் இன்னொரு இடத்தில் தாக்கப்படும் போது ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? வாங்கடா அந்த இடத்துக்கு போவோம், யார் அவன் பாத்துருவோம், இதானே ரியாக்ஷன். என்ன ஏத்தி கொண்டுட்டா என் ஜாதிக்காரலாம் உங்களை சும்மா விட்டுருவானோ? தமிழ்நாடே பத்தி அறியேன் ஏத்தி பார்க்கலாம். அந்த ரியாக்ஷன் கொடுக்கிற நிலைமையில பெண் சமூகம் இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு அறிவுமுறைமா வர விட்டா தப்பு நடக்கத்தான் செய்யும்.
ஆனா உடனே பெண்ணுக்கு என்ன ஃபோன் கால் வருது, அப்பா ஃபோன் பண்ணி 6 மணிக்கு மேல நீ வீட்டை விட்டு வெளியே போயிடாத. சார் இதை இதோட விட்டுருங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார் ப்ளீஸ். அப்போ அங்க அந்த அஃபென்ஸ் பிளே எடுக்கிறதுக்கு சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா பெண் தனி ஆளா இருக்கிறா. கடவுள்கிட்ட நான் கேக்குற ஒரு விஷயம், என்ன அதிகமா அழ வைக்காதீங்கன்னு தான். ஏன்னா என் அழுகை நிறுத்துறதுக்கும் யாரும் இல்ல, எனக்கு ஆறுதல் படுத்துறதுக்கும் யாரும் இல்ல.